நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 28வது நாள். இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவை பாசுரம், திருப்பள்ளி எழுச்சி பாடல், அதனுடைய பொருள், இதெல்லாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 28வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய். இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா, குறையே இல்லாத கோவிந்தா, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவைகளை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு அறிவுங்கிறது எல்லாம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதிங்கிறத மட்டும் எங்களுக்கு தெரியும். அதைத்தான் நாங்கள் பிறவி பயனாக அடைந்திருக்கின்றோம். உன்னோடு எங்களுக்குள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது. விரதம் இருக்கின்ற முறை என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக உன்னை ஒருமையிலே அழைத்தோம். அதற்காக கோபித்து கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாகன்னு கேட்குறாங்க ஆயர்குலத்து பெண்கள். அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய 8வது பாடல். முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவரும் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை ஆட்கொண்ட ஆரமுதனான சிவனே, மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லோருக்கும் நடுநாயகமானவன், அளிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும் பொழுது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய், திருப்பெருந்துறை கோயிலை காட்டினாய், அந்தணரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, துயிலெழுவாயாக, எங்களுக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்குறார் மாணிக்கவாசக பெருமான். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.